ஒரு முறை தேவ மனிதனிடத்தில் ஒரு சகோதரன் வந்து, ஐயா நீங்க கிஸ்மிஸ் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டார். என்னதான் கிஸ்மிஸ் பண்ண மாட்டீங்களா? கிறிஸ்துமஸுக்கு அவர் கிஸ்மிஸ் சொல்லிட்டார். தேவ ஊழியர்களிடத்துல பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். அவர் உடனே அந்த வார்த்தையை பிடிச்சார். தம்பி, நான் கிஸ்ஸை மிஸ் பண்றதே இல்லப்பா. நான் கிஸ்ஸை மிஸ் பண்ணவே மாட்டேன். I never miss the kiss to Jesus என்று சொன்னார். நான் இயேசுவை முத்தமிடுவதில் தவறுவதே இல்லை என்று அந்த தேவ மனிதன் சொன்னார். எப்படி ஆவிக்குரிய தகப்பன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிஸ்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவர்களோ பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, குமாரனுடைய கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் குமாரனை முத்தம் செய்ய வேண்டும்.